அந்த ஜெனடிக் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கர்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும். அதை தூய்மைப்படுத்தினால் அந்த ஆன்மா அடுத்த பிறப்பு எடுக்கும் போது நல்லபடியாக பிறந்து முடிச்சிடும். அதற்கு தான் இந்த ஆலயங்கள் இத்தனை விதமான பூஜை புனஸ்காரம் வச்சிருக்கு. புரிஞ்சிச்சா? எப்படி சுத்தம் பண்ண? அப்போ அந்த மீன் முட்டை இங்கே இருக்குது. இந்த மீன் அந்த அப்படியே சுற்றிக்கிட்டே வருது. அது பார்வை மட்டும் எங்கே இருக்கும்? அந்த முட்டை மேலேயே இருக்கும். அப்போ அந்த கண்கள்ல இருந்து போகக்கூடிய அந்த ரேஸ், அந்த அலை, அது என்ன ஆயிடுது? கொஞ்சம் பறிச்சிடுது. ஸோ அது மாதிரி இந்த கண்களால் அதை நம்ம பார்க்கும்போது, தீபத்தை பார்த்து அந்த ஜோதியை உள்வாங்குகின்ற பொழுது இங்கே இந்த ஜீவஜோதி பரஞ்சோதியோடு கலர்ந்து இந்த ஆன்மா பரிசுத்தம் அடைகிறது. இந்த தத்துவம் தான் நம்மளுடைய இந்து மார்க்கத்தில் எல்லா கோயிலையும் வச்சுருக்காங்க. சர்ச்சில் என்ன வைக்கிறாங்க? மெழுகுவத்தி ஏற்றி வைக்கிறாங்க இல்லையா? அது மொத்தத்தில் எல்லா இடத்துலையும் ஒளின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அவ்வளோதான். இறைவனை அவ்வளோதான், அதிகபட்சம் ஒளியாக தான் பார்க்க முடியும் நம்ம.